கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 84 சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்யாமல் இருக்கவே மாட்டாராம். அப்போ உத்தமம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது உத்தமத்தில் வாழ்வதை தேவன் பிரியப்பட மாட்டார். மகா உபத்திரமத்தின் தருணம் உங்களை 4 புறமும் உங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்டு மகா பெரிய சோதனை காலத்திற்குள்ளாய் உங்கள் வாழ்வு காலம் கடந்து போகிற போது, தாவீது சொன்னது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்கிற பொழுது, தேவனுக்கு விரோதமான தேவதூஷணம் ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு உங்கள் நாவை தேவனுக்கு பயந்த பக்தியோடு கூட உங்களுடைய வாழ்வு காலத்தின் நாட்களை நீங்கள் கடந்து போகிற பொழுதுதான் கர்த்தர் நன்மையை செய்யாமல் இருக்கவே மாட்டார். இதுதான் தேவ பிள்ளைகளே, உத்தமம்னா மகா உபத்திரமத்தின் தருணத்தில் வருகிற போது சோதிப்பார், சோதித்த பின் பொன்னாக விளங்கச் செய்வார். எத்தனை பேர் உத்தமமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே கர்த்தரை துதிப்பேன், சதாகாலங்களிலும் என் தேவனை உயர்த்துவேன். வாழ்வோ சாவோ ஜீவனோ மரணமோ எதுவானாலும் கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார். நான் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். தேவனுக்கு முன்பாக என் முழங்கால் படியிட்டு எப்போதும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வேனே தவிர தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் என் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு என் வாழ்வு காலத்தை நான் மிக பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. பார்த்தீங்களா எவ்வளவு இல்லை, இன்றைக்கி தேய்ச்சி 25 இல்லை, இன்னும் சபைக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் ஒரு அரடி தண்ணி தான் பேலன்ஸ் இருக்குது. இவ்வளோ ஒரு சோதனை காலம்தான். பார்த்தீங்களா, இப்போவே கேட்டுக்குள்ளேயே முட்டியளவு தண்ணீர் இருக்குது. உள்ளவே மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து போகுது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உபத்திரமத்தின் காலத்திலும் கூட கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையை அவர் நடத்துவார். நிச்சயம் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா சோதனைகளையும் தாண்டி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தேசத்திலே தேவன் மிகப்பெரிய சாட்சியாக இந்த ஊழியத்தை உயர்த்துவதற்காக சோதித்து கொண்டிருக்கிறார். அதுபோல தான் உங்களையும் சோதிக்கிறார். சோதித்த பின் பொன்னாக விளங்கச் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையை நிச்சயம் செய்வார். உத்தமமாய் இருக்கிற உங்களுக்கு நன்மையை செய்யாமல் இருக்கவே மாட்டார். God bless you.